வெல்கம் டு மேக்ஸ் வெரி ஈஸி. 7th சாப்டரில் மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸில் 9th சம் பார்க்க போகிறோம். I equal to integral of sin inverse root x minus cos inverse root x divided by sin inverse root x plus cos inverse root x x belongs to 0 to 1. இதில் ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஃபார்முலா ஒன்று அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவேஷன் கொஞ்சம் சிறுசாயிரும். sin inverse theta plus cos inverse theta equal to pi by 2 ஏற்கனவே படிச்சிருக்கோம். sin inverse theta plus cos inverse theta equal to pi by 2. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா sin inverse root x plus cos inverse root xங்கிறது என்ன ஆயிரும், தீட்டாக்கு போல இங்கே root x இருக்குது, அப்போ pi by 2 மாறிடும். அப்போ I equal to integral of sin inverse of root x minus cos inverse of root x plus dx divided by pi by 2 வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த காசை வந்து in terms of சைனாக மாற்ற போகிறோம். இதே ஃபார்முலாவில் காசுக்கு என்ன பண்ணலாம், pi by 2 minus sin inverse of theta மாற்றலாம். pi by 2 minus sin inverse of theta. அப்போ pi by 2 minus sin inverse of root x போடணும். அப்போ இந்த வெளியே மேலே எடுத்திங்கன்னா 2 by pi into integral of sin inverse of root x minus இதில் வந்து pi by 2 minus sin inverse of root x dx வந்துடும். இந்த மைனஸ் இது ப்ராக்கெட் வெளியே எடுத்திங்கன்னா 2 by pi into integral of sin inverse of root x minus pi by 2 plus sin inverse of root x dx வரும். sin inverse இப்போ 2 sin inverse root x minus pi by 2 வரும். அப்போ I equal to 2 by pi into integral of 2 sin inverse root x minus pi by 2 dx வரும். ஸோ ரெண்டாக பிரிச்சுக்கோங்க இன்டெகிரலில். I equal to 2 by pi whole bracket போட்டு 2 into 2 வெளியே எடுத்துக்கிட்டு 2 into integral of sin inverse of root x dx minus pi by 2 constant pi by 2 into integral of dx வரும். இதில் வந்து இந்த வந்து மல்டிப்ளை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 மல்டிப்ளை 4 by pi into sin inverse of root x dx. இந்த 2 by pi அங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கேன்சல், pi by 2 கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் 1 dxன்னு வந்துடும். அப்போ I equal to 4 by pi I1 மைனஸ் இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x வரும். கன்சிடர் I1 வந்து ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் sin inverse of x sin inverse of root x dx. சப்ஸ்டியூஷன் போடுங்க. t ஸ்கொயர் ஈக்குவல் டு x. இது எதுக்கு t ஸ்கொயர் எக்ஸ்னால் அந்த ரூட் எக்ஸை கிளியர் பண்ணுறக்காக t ஸ்கொயர் போடுறோம். t ஸ்கொயர் ஈக்குவல் டு x டிஃபைன் பண்ணிங்கன்னா 2t ஈக்குவல் டு dt by 2t into dt by dx ஈக்குவல் டு 1. அப்போ நமக்கு dx மட்டும் தான் இருக்குது. dx ஈக்குவல் டு 2t dtன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ I equal to integral of sin inverse of root x dx வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது dxக்கு போல் 2t dt போட போகிறோம், xக்கு போல் root of t ஸ்கொயர் போட போகிறோம். அப்போ integral of sin inverse of root of t ஸ்கொயர் into 2t dtன்னு வரும். t ஸ்கொயர் ரூட்டில் வந்து வெளியே எடுத்தோம்னா t ஆயிரும். அப்போ 2 இந்த 2 வெளியே வந்துடும். 2 into integral of sin inverse of t into t dtன்னு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ இன்டெகிரல் பை பார்ட்ஸு ஹைலைட்டுங்கிற ஃபார்மாக யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்வர்ஸும் அல்ஜிப்ராவும் இருக்குது. அப்போ இன்வர்ஸ் வந்து இன்வர்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸும் அல்ஜிப்ரா வந்து ஜி ஆஃப் எக்ஸும் எடுக்கணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் டி, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து டி. ஃபார்முலா வந்து இன்டெகிரல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ இன்டெகிரல் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ இன்டெகிரல் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஹோல் dx. இந்த ஃபார்முலா அப்படி இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ I1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு அந்த 2 வந்து காமனாக இருக்கிறது வெளியே 2 இன்ட்டு போல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது சைன் இன்வர்ஸ் ஆஃப் டி, ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது டீயோட இன்டெகிரல் வந்து டி ஸ்கொயர் பை 2 மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் டிக்கு டிஃபரன்ஷியேட் பார்த்தீங்கன்னா 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் டி ஸ்கொயரு. டி இன்டெகிரேட் பண்ணும்போது டி ஸ்கொயர் பை 2 வரும், டிடின்னு வந்துடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் பை 2 இந்த 2 கேன்சல் ஆகும். உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா டி ஸ்கொயர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் டி, இங்கேயும் ஒரு 2 இருக்குது. இந்த 2 கேன்சல் ஆகும். இப்போ ப்ளஸ் இன்டெகிரல் ஆஃப் மைனஸ் டி ஸ்கொயர் டிவைட் பை இந்த மைனஸ் உள்ளே கொண்டு வந்துடுறேன் மைனஸ் டி ஸ்கொயர் டிவைட் பை 1 மைனஸ் டி ஸ்கொயர் டிடின்னு வரும். இந்த மைனஸ் டி எது கொண்டு வரேன்னா இந்த மாதிரி கீழே வந்து ஒரு இது இருந்துச்சுன்னா மேலே அதே மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். கீழே அதாவது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லை ஏதாவது இதாக இருக்குது இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறத வந்துச்சுன்னா இதே மாதிரி மேலே கொண்டு வந்துட்டோம்னா நம்மளோட இது வந்து இன்டெகிரேஷனை சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ கீழே உள்ள ஃபார்மெட்டுக்கு மேலே கொண்டு வரக்க மைனஸ் இங்கே டி ஸ்கொயர் வந்து மைனஸ் டி ஸ்கொயர் இருக்குது. அப்போ மைனஸ் டி ஸ்கொயர் கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் என்ன வேண்டி இருக்குது, 1ஆல் மைனஸ் பண்ணுற மாதிரி வேண்டி இருக்குது. அப்போ இது அப்படியே அதிகங்க. இங்கே வந்து 1 ஆட் பண்ணி 1 மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 1 மைனஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ இந்த 1 ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோம்னா அதே வேல்யூ வந்துடும். அப்போ டி ஸ்கொயர் சைன் இன்வர்ஸ் டி ப்ளஸ் இன்டெகிரல் ஆஃப் 1 மைனஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 1 divided by 1 root of 1 minus t square d square dt. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம். 1 minus t square divided by இதுவும் மைனஸ் 1 பை இதுவும் போட்டுக்கலாம். அப்போ
which is equal to t square sin inverse of t plus integral of 1 minus t square divided by root of 1 minus t square dt minus 1 by root of 1 minus t square dt ன்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்டெக்ரல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளியாக சிறுசாக மாறிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா டி, அதாவது மேலே டி கீழே ரூட் டி இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா மேலே வந்து ரூட் டி மாறிடும். அப்போ டி ஸ்கொயர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் ரூட் ஆஃப் 1 minus t square dt மைனஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் டி ஃபார்முலா இருக்குது ஃபார்முலா. அப்போ மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் டின்னு வந்துடுது. இந்த இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஆஃப் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா x/2 root of a square minus x square plus a square by 2 sin inverse of x by a. ஸோ இந்த ஃபார்முலா இதில் அப்ளை பண்ணிங்கன்னா I1 equal to t square sin inverse of t plus t by 2 into root of 1 minus t square plus 1 by 2 into sin inverse of t minus sin inverse of t plus c வரும். 1 by 2 sin inverse of t minus sin inverse of tங்கிறது வந்து minus 1 by 2 sin inverse of t மாறிடும். அப்போ டீயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ், இது டி ஸ்கொயர்னால் எக்ஸ் வந்து எக்ஸ் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் ப்ளஸ் டிக்கு பதில் ரூட் எக்ஸ் பை 2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 by 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் ப்ளஸ் சின்னு வரும். இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் ஒரு காமனாக எடுத்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 by 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் பை 2 இன்ட்டு 1 மைனஸ் ரூட் எக்ஸ் ப்ளஸ் சின்னு வரும். இது எல்சியம் எடுத்திங்கன்னா 2x minus 1 divided by 2 into sin inverse of root x plus 1 by 2 into இதுலேயும் இதை வந்து உள்ளே கொண்டு போகிறோம், இந்த ரூட் எக்ஸ் உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் சி. இதெல்லாம் ஏன் பண்ணுறோம்னா புக்கில் உள்ள ஆன்சர் தான், நம்ம இதோட முடித்தாலும் போதும். ஸோ இன்னும் ஃபர்தர் சிம்பிளை பண்ணிங்கன்னா இது இந்த வேல்யூ உள்ளே அப்ளை பண்ணிங்கன்னா i equal to 4 by pi I1 minus x1. ஸோ 4 by pi 1 உள்ள சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 by pi, இந்த 2 கேன்சல் ஆகிடும். அதனால் 2 by pi into 2x plus 2x minus 1 sin inverse of root x plus 2 by pi into root of x minus x square minus x plus cன்னு வரும். இது ஆன்சர். 20th sum I equal to integral of root of 1 minus root x divided by 1 plus root x dx. இந்த மாதிரி வந்து சம்மில் வந்து மேலே கீழே ஒரே மாதிரி இருந்து சைன் மட்டும் மாதிரி வந்தால் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கீழே உள்ள இதுக்கு வந்து ஆப்போசிட் சைனில் மேலே கீழே மல்டிபிள் பண்ணோம்னா ஓரளவுக்கு வந்து நமக்கு சம் வந்து ஈஸியாக மாறிடும். ஸோ இதில் கீழே உள்ளது ப்ளஸில் இருக்குது. அப்போ 1 minus root x ஆல் மேலே கீழே மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ இன்டெக்ரல் ஆஃப் ரூட் ஆஃப் 1 minus root x டிவைட் பை 1 plus root x இன்ட்டு 1 minus root x டிவைட் பை 1 minus root x. கீழே பார்த்தீங்கன்னா a plus b இன்ட்டு a minus b ஃபார்மெட் வந்துடும். அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1 minus root x ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இப்போ இன்டெக்ரல் ஆஃப் ரூட் ஆஃப் 1 minus root x ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை இது கீழே வந்து 1 minus x வரும். 1 ஸ்கொயர் மைனஸ் ரூட் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது எக்ஸ் ஆயிரும் dx. இது வந்து மேலே வந்து ஸ்கொயர் இருக்குது, அப்போ ரூட்டில் வந்து வெளியே எழுதலாம். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் 1 minus root x டிவைட் பை கீழே வந்து ரூட் ஆஃப் 1 minus x dxன்னு வரும். இப்போ ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அப்போ i which is equal to 1 by root of 1 minus x dx minus root x divided by 1 minus root x dxன்னு வரும். I equal to I1 minus I2. இப்போது தனித்தனியாக சால்வ் பண்ணுவோம். I1 equal to consider I1 equal to integral of 1 by root of 1 minus x dx. இது ஒன்றும் இல்லை, சிம்பிள். இது ரூட்டை வந்து 1 minus x ஹோல் பவர் மைனஸ் 1 by 2 வரும். மேலே எடுத்திங்கன்னா இன்டெக்ரல் ஆஃப் 1 minus x ஹோல் பவர் மைனஸ் 1 by 2 dx. ஸோ சிம்பிள் இன்டெகிரேஷன் தான். 1 minus x ஹோல் பவர் 1 by 2 டிவைட் பை மைனஸ் 1 by 2 தான் வருது. 1 by 2 இந்த எக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் 1 வரும் இன்ட்டு மைனஸ் 1. இங்கே மைனஸ் இது எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ்க்கெல்லாம் மைனஸ் 1, அதனால தான் அங்கே மைனஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த 2 அங்கே மேலே வச்சுன்னா மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் இது 1 minus x ஹோல் பவர் 1 by 2. இது வந்து ரூட் ஆஃப் எக்ஸு. அப்போ மைனஸ் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 1 minus x வரும். ஸோ அடுத்து I2 வந்து இன்டெக்ரல் ஆஃப் ரூட் எக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் 1 minus x dx வரும். இந்த எக்ஸை வந்து மேலே இருக்க மாதிரி மாற்றணும்னா என்ன பண்ணணும், ரூட் எக்ஸ் வேணும். ரூட் எக்ஸை இப்போ ஸ்கொயர் பண்ணால் எக்ஸாக மாறிக்கணும், அப்படி தானே. அப்போ இன்டெக்ரல் ஆஃப் ரூட் எக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் 1 minus ப்ராக்கெட்டில் ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் வந்துடும். இதே தான் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. மேலே உள்ளது மாதிரி மாற்றுறதுனால ரூட் எக்ஸை போட்டு அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறேன் dx. அடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு தான் அது பண்ணியிருக்கோம். இப்போ t ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் போட்டிங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா dt பை dx பார்த்தீங்கன்னா 1 by 2 ரூட் எக்ஸ் வரும். அப்போ
2 into root x dt வந்து பார்த்தீங்கன்னா dx. அப்போ dx போல் 2 into இந்த root xங்கிறதுனால t. அப்போ 2 into t into dt மாற்றிக்கலாம். அப்போ I2 equal to integral of root x divided by root of 1 minus root x whole square dx வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து t ஸ்கொயராக மாறிடும், மேலே உள்ளது டீயாக மாறிடும், இங்கே வந்து 2t dt ஆயிரும். அப்போ integral of t by root of 1 minus t square 2t dtன்னு வந்துடுது. இது t ஸ்கொயராக மாறிடும். அப்போ 2 வெளியே எழுதினா 2 into t square by root of 1 minus t square dt. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி வரும்போது மேலே கீழே இருக்கிறதுனால இங்கே டி ஸ்கொயர் இருக்குது, இங்கே கீழே உள்ள டி ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதே மாதிரி வந்து நம்ம மேலேயும் மாற்றினோம்னா ஈஸியாக இருக்கும்னு. அப்போ இங்கே மைனஸ் ஒன்று, அப்போ -2 வெளியே எடுத்து ஒரு மைனஸ் வெளியே பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா -2 into integral of minus t square divided by root of 1 minus t square dt. இப்போ வந்து 1 வேண்டியதுக்கு முன்னாடி அப்போ 1 ஆட் பண்ணி 1 மைனஸ் பண்ணணும். அப்போ -2 into integral of 1 minus t square minus 1 divided by root of 1 minus t square dt. இந்த -2 காமனாக வெளியே இருக்குது. இன்ட்டு இதை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா integral of 1 minus t square divided by root of 1 minus t square dt minus 1 by root of 1 minus t square dt. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே கேன்சல் ஆகி root of 1 minus t square வந்துடும். அப்போ -2 into integral of root of 1 minus t square dt minus 1 by root of 1 minus t square dtன்னு வந்துடும். ரெண்டுமே ஃபார்முலா தான், போன சம்பளம் அந்த மாதிரி தான். integral of root of a square minus x square dx வந்து பார்த்தீங்கன்னா x by 2 into root of a square minus x square plus a square by 2 sin inverse of x by a 1 by x root of a square minus x squareங்கிறது sin inverse of x by a. ரெண்டு ஃபார்முலா அதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா I2 equal to -2 into t by 2 into root of 1 minus t square plus 1 by 2 sin inverse of t minus sin t. இது 1 by 2 sin inverse t sin t வந்து பார்த்தீங்கன்னா -1 by 2 sin inverse t மாறும். இந்த -2 உள்ள கொண்டு பண்ணிங்கன்னா -t into root of 1 minus t square plus sin inverse of t வரும். tக்கு வேல்யூ போட்டிங்கன்னா -root x divided by root x into 1 minus root x whole square plus sin inverse of root x minus root x into 1 minus x into 1 minus x plus sin inverse of root x. இந்த root x உள்ள கொண்டு பண்ணிங்கன்னா minus of root of x minus x square plus sin inverse of x. அப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா I equal to I1 minus I2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா -2 into root of 1 minus x plus root of x minus x square minus sin inverse of root x plus c. இதான் ஆன்சர். தேங்க்யூ.